ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 96 மூவியோட போஸ்டர் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான படம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் எல்லாரோட சைல்டுஹுட்கே இது கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தோடைய மூவி போஸ்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன் இப்போ வந்து இந்த டைமில் இது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து 96 மூவியோட 96th டேன்னு சொல்கிறாங்க. அதை ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் கூட பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வரும். நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். இந்த ஆப்போடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலும் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் மற்றும் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டெக்ஸ்ட் கொடுக்கணும். டெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபாண்ட்டை டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அதில் மீம் ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மீம் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது. அந்த மீம் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக மாறிடும், அந்த மூவி போஸ்டர் மாதிரியே. ஸோ அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து லென்த்தன் பண்ணிங்க. அது லென்த் பண்ண உடனே நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்சர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜை நீங்கள் செலக்ட் செஞ்சு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். டேரெக்டாக உங்களுக்கு அந்த இமேஜ்குள்ளேயே அந்த டெக்ஸ்சர் வந்து போய் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 100லேயே வச்சுருங்க, ஒரு நல்ல காம்போசிஷன் கொடுக்கும். ஸோ அது ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே கீழே தேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சேவ் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த இமேஜ் டிரான்ஸ்பரண்ட்டாக சேவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்படி தான் அவுட்புட் இருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் நான் கொடுத்துருக்க இமேஜை நீங்கள் ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை செலக்ட் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்துடும். இந்த இமேஜ் கீழே இருக்கும். இதுதான் அந்த இமேஜ். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது செலக்ட் ஆகிடும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிங்க. ரீசைஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜோடைய ப்ரிவியூ எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான எடுத்துங்க. அதில் வந்து கேலரிக்கு போய் நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணோம் இல்லையா டிரான்ஸ்பரண்டான இமேஜ் 96. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டேட்டா வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மூவி போஸ்டர் ரெடி. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 மூவி போஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஃபியூ மினிட்ஸில் செட் பண்ணலாம். அதுவும் நான் 96 சும்மா ஒரு இதுக்காக கொடுத்தேன். நீங்கள் உங்களோட பேர்லேயே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை எந்த பேரில் வேணாலும் நீங்கள் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களோட 96 மூவி போஸ்டர் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஆப்ஷனில் கிரியேட் பண்ணி காமிச்சிருங்க பார்த்தீங்களா. இந்த இமேஜை நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட பேர் போட்டு யூஸ் பண்ணி போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னொரு மெத்தட் ஆப்ஷன், ஈஸியான ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷனும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. லிங்க்ஸ் இந்தியான்னு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த மூவி ஃபாண்ட் ஜென்ரேட்டர்னே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். கீழே இங்கே ஜென்ரேட் சர்வர் 1 இருக்கும், சர்வர் 2 இருக்கும், அப்புறம் இந்த தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் சர்வர் 1 ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டைல் இருக்கும். உங்கள் பேர் டைப் பண்ணால் போதும். ஸோ நான் எக்ஸாம்பிள் கிட்ட கொடுக்குறேன். இந்த 3 ஸ்டைல் தான் இதில் இருக்குது பார்த்துங்க. இந்த 3 ஸ்டைல் இருக்கும். நீங்கள் அதில் எந்த ஸ்டைல் வேணுமோ செலக்ட் பண்ணி உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும், உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட சாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டைல் 3 வரும். ஸ்டைல் 1 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்டைல் 2 இந்த மாதிரி வரும். ஸ்டைல் 1ன்னு நினைக்கிறேன். ஸ்டைல் 1 வந்து வெறும் நார்மலான ஒரு பேப்பரில் வர மாதிரி வரும். இந்த மாதிரி தான் இந்த கடைசி ஃபாண்ட் இருக்கும். கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரை 96 ஆன் யூர் ஃபோட்டோ. இது வந்து உங்களுடைய நேமை நீங்களே எந்த ஒரு மெயின் ஃபோட்டோ வேணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேர் கொடுக்குறேன். பேர் கொடுத்த பிறகு இங்கே உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோ மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய பேரை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு ஃபோட்டோ ஏற்கனவே பண்ணி வச்சது செலக்ட் பண்ணிட்டேன். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு சப்மிட்டில் வரும். இங்கே இமேஜ் காட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகி வரும். உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப கன்வீனியாக இருக்குன்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் 96 பேட்சோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் டெக் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வந்து வீடியோஸ் மேக் பண்ண ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும்.